நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். அசரீரி குரலின் தொடர். மனித வாழ்க்கையில் பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தேன். அதிலிருந்து விடுபட முடியாமல் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக் கொண்டு வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்தேன். அந்த நகர்த்திக் கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு தியானம் ஒரு பொழுதில் எனக்கு கிடைத்தது. அந்த தியானம் கிடைத்த போது புதிதாகப் பிறந்தது போல் உணர்ந்தேன். அந்த தியானம் கிடைத்த அந்த கணமே நான் மாற்றத்தைச் சந்தித்தேன். என்னுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டது. பல ஆண்டுகள் இந்த மனித வாழ்க்கையில் பழக்க வழக்கம் என்ற கொடிய அரக்கனிடமிருந்து விடுபட்டேன். நரகாசுரனைக் கொன்று தீபாவளி வந்தது என்று சொல்வார்கள். அது கதை. ஆனால் தியானம் வந்தால் நிச்சயமாக உள்ளே ஒரு அரக்கன் கொல்லப்படுவான் என்பது நிஜம். அப்படி என்னுடைய பயணம் தொடர்ந்தது. முற்றிலும் ஒரு இடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் நான் சந்தித்தேன். ஒரு குரல் எமக்குள்ளே கேட்கத் தொடங்கியது. அந்த குரல் என்னை வழிநடத்துவது போல் இருந்தது. அந்த வழிநடத்துதல், அந்த குரல் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பின்பற்றி நான் பயணத்தை மேற்கொண்டேன். அந்த குரல் ஒரு நாள் கூட என்னை ஏமாற்றியதில்லை. அந்த குரலுக்குப் பொய் சொல்வது என்றால் தெரியாது என்பதையும் நான் உணர்ந்தேன். அப்படி என்ன அந்த குரல் என்பதை ஆழமாக எனக்குள்ளே ஆழ்ந்து ஊடுருவி உள்ளே சென்று அதைக் கவனித்தேன். அதைக் கவனித்த போதுதான் அது தெய்வீகக் குரல், ஒரு அசரீரி குரல், ஒரு ஆன்மாவின் குரல் என்று என்னால் உணர முடிந்தது. இங்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் எத்தனையோ குருமார்களைப் பார்த்திருக்கிறது. அவர்கள் பின்பற்றி எப்படி இந்த போதனைகளை, அவர்களுடைய கருத்துக்களை எந்த வடிவத்தில் அவர்கள் கொடுத்தார்கள், எந்த வடிவத்தில் கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களிடமும் அவர்களைப் பின்பற்றுகிற உங்களிடமும் விட்டுவிடுகிறேன். என்னைப் பொறுத்தளவு என்னுடைய அனைத்து செயல்பாடுகளும் இந்த குரலால் நான் பணி செய்கிறேன். இந்த குரல் வருவதற்கு முன்பு தெய்வம், கடவுள், சாமி, சித்தர்கள் இந்த மாதிரி பல்வேறுபட்ட வழிபாட்டு முறைகள் பற்றிய புரிதல்கள் வேறு. இந்த குரல் ஒலிக்கத் தொடங்கியதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக முற்றிலும் எல்லாம் அகலப்பட்டுவிட்டது. என் மீது எந்தச் சாயத்தையும் யாரும் பூசிவிட முடியாது. காரணம், அந்த குரல் இதற்கெல்லாம் உட்பட்டவன் நானல்ல. எதற்குள்ளேயும் என்னை அடைத்துவிட முடியாது. எளிதாக என்னை வசப்படுத்திவிடவும் முடியாது. என்னை யாரும் இயக்கவில்லை. என்னை யாரும் இயக்கவும் முடியாது. நான் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை என்று இந்த தெய்வீகக் குரல் சொல்கிறது. என்னுடைய அந்த தெய்வீகக் குரலுக்குள்ளேதான் இந்த உடல் பல்வேறுபட்ட பணிகளைச் செய்கிறது. இந்த உடல் தெய்வீகமாகவோ சித்தராகவோ குருவாகவோ நீங்கள் கருதிக் கொள்ளாதீர்கள். இந்தக் குரலே அனைத்திற்கும் காரணமானது. இந்தக் குரல் இது போன்ற ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த உடலுக்கே அறியாமல் இந்த உடலே அவ்வப்போது கூனிக்குறுகி வளைந்து நிமிர்ந்து ஒதுங்கி நின்று கொள்கிறது. அதை உங்களுக்கு விளக்கமாகச் சொல்ல வேண்டுமென்று நான் கருதுகிறேன். நான் மனிதனாக இருக்கும்போது மனம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. மற்றவர்களை விட இந்த ஆசை, கற்பனை இவைகளெல்லாம் நான் இளம் வயதில் இருக்கும்போது அதிதீவிரமாக எனக்குத் தென்பட்டது. அதனால் என்னுடைய பணி எது செய்தாலும் அது கற்பனையாகவும் ஆசையாகவும் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்தச் செயல்பாடுகளை எல்லா மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்தக் குரல் எனக்குள்ளே ஒலித்ததற்குப் பிறகு அந்த மனித செயல்பாடுகளில் அந்த மனம் எல்லாம் கப்சிப் என்று அடங்கிப் போனது, ஒடுங்கிப் போனது. அந்தக் குரலுக்கு முன்னால் இந்த மனித மனம் மனித்தே போனது. அதற்கு முன்னால் ஒரு ராஜா போல வாழ்ந்த மனம், அது இருந்த இடம் தெரியாமல் அதன் பதவி பறிக்கப்பட்டது. அது முற்றிலும் அழிக்கப்பட்டது. என் கண்முன்னே மனிதன் என்ற மனம் எரிக்கப்படுவதும் தெய்வீகம் என்ற குரல் பிறக்கப்படுவதையும் நான் உணர்ந்தேன். ஒன்று வெளியேறுவது, ஒன்று உள்ளே வருவது. இந்த தெய்வீகக் குரலுக்கு அவ்வளவு பெரிய வலிமையும் அவ்வளவு பெரிய செயல்பாடுகளும் இருக்கிறது. இந்த தெய்வீகக் குரல் முழுக்க முழுக்க தியானத்தாலே சாத்தியப்பட்டதையும் அந்த தெய்வீகக் குரலே ஒரு தியானம் என்பதையும் நான் உணர்ந்தேன். பல்வேறுபட்ட வடிவங்களில் நான் பிரயாணத்தை மேற்கொள்ளும்போது, சில மனம் படைத்த மனிதர்களைச் சந்திக்கும் போது,
அந்தக் குரல் வெகு சில நேரங்களில் ஒளிந்து கொண்டது, கேட்கப்படவில்லை. அப்போது இந்த உடல் தவிக்கிறது. அந்த மனம் வெளியேறிவிட்டது. ஆனால் மனம் புழங்கிய இடங்கள் மீண்டும் நாம் ஆட்சி செய்துவிடலாமா என்பது அங்கு ஒரு சிறு அசைவுகள் ஏற்படுகிறது. அப்பொழுது இந்த உடல் பயப்படுகிறது. மனம் படைத்த மனிதர் சந்திக்க வந்தவர் சற்று விலகிப் போனதற்குப் பிறகு மீண்டும் அந்தக் குரல் வந்து ஒலிக்கத் தொடங்குகிறது. உடலிலே இருந்த பயம் நீங்கப்படுகிறது. அந்த உடலுக்கு அந்தக் குரல் சொல்கிறது, அந்த மனிதனைச் சந்திக்க எனக்கு விருப்பமில்லை, அவனோடு பேச எனக்கு விருப்பமில்லை, அதனால் நான் உன்னை விட்டு விலகி நின்றேன். நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு அகன்று போக மாட்டேன். நிறைய ஞானிகள் வார்த்தைகளைச் சொல்லியிருப்பார்கள். அகலாமல் ஆழ்ந்து போனேன், நான் அதுவாகவே வாழ்கிறேன். இந்த வார்த்தைக்கெல்லாம் பிரதானமான காரணம் எமக்கு யாம் உணர்ந்தது இந்தக் குரல்தான். பொதுமக்கள் என்னைச் சந்திப்பது, என்னை வணங்குவது, அவர்களுடைய குறையைச் சொல்வது, என்னுடைய குரலைக் கேட்டு ஆழ்ந்து போவது, நான் கொடுக்கும் சில விளக்கத்தைக் கேட்டு அவர்கள் வியப்பாக மாறுவது, என்னுடைய எழுத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவது, இது எல்லாவற்றிற்கும் முழுமையான காரணம் இந்தக் குரலே. இந்த ஒரு குரல் எமக்குள் ஒலிக்கப்படவில்லை என்றால், அந்தக் குரல் ஒரு சக்தியாகச் செயல்படவில்லை என்றால், அங்கு நாம் ஒன்றுமில்லை. அனைத்திற்கும் அதுவே காரணம். நாம் ஒன்றுமில்லை, நாம் ஒன்றுமில்லை.